ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ராதிகா கோபிக்கிட்ட போய் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியும் சொல்கிறதுக்காக போகிறாரு. அங்கே எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கோபி திரும்ப வந்துடுறாரு. ராதிகா கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. அப்புறம் நான் எப்படியாவது ஈவினிங் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேன்னு ராதிகா சொல்லிடுறாங்க. அமிர்தாவும் எழிலும் பேசிக்கிறாங்க. அமிர்தா சொல்கிறாங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எழில் சொல்கிறாரு, நான் இப்போ தான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், அதை கதை சொல்ல போகிறேன் டைரக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி. அந்த படம் ஓகேவாயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டி ஜெனிக்கிட்ட தண்ணி கேட்குறாங்க. ஜெனி குழந்தைய வச்சுருக்கிறதுனால அவங்களால போக முடியலை. அமிர்தா உடனே ஓடி போய் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ ஜெனி அமிர்தா மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் ஏன் கொண்டு போய் கொடுத்தீங்க, நான் கொண்டு போய் கொடுத்துருப்பேன்ல, பாட்டி என்னையை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க அமிர்தா கிட்ட. திட்டிட்டு பாட்டிக்கிட்டேயும் போய் சாரி பாட்டி, நான் குழந்தை வச்சுருந்ததுனால தான் தண்ணி கொண்டு வர முடியல, அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.